ஆக்சுவலா நாங்க 2 பேரும் 8 இயர்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட்லி சேம் காலேஜ் அண்ட் சேம் கம்பெனில ஒர்க் பண்றோம். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சொல்றேன், நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன் கூட தானே இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, மேரேஜ் லைஃப் இஸ் நாட் எக்ஸைட்டிங் யூ மோர் தென் a game. இல்ல அப்படிலாம் இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. ஏன்னா இது வாலிப வயசு. அப்படி எப்படி அதை விளையாடிட்டு இருக்கீங்க? அது சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கல, கிட்டத்தட்ட அரை நாள் வேலை, 8 மணி நேரம் தான் நமக்கான வேலையே. அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அதுல 4 மணி நேரம் நீங்க நைட்ல அதுக்கு ஒதுக்குறீங்கனாவே நீங்க அதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்கன்னா. ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? 8 வருஷம் லவ், டெய்லி ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்றோம் ஆல் த டைம். ஏன் யாருமே அவனுக்கு தெரியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஏன் இதை நான் எடுத்துக்கிறேன் உள்ள அப்படின்னா, நண்பர்களை திருமணம் செய்கிற பலர் இந்த சிக்கல்ல இருக்காங்க. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள. காதலி வேற, மனைவி வேற. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே.